ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் மோதும் போட்டி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி மதியம் இந்திய நேரப்படி 4:30 மணி அளவிலும் ஜிம்பாப்வே நேரப்படி மதியம் 1 மணி அளவிலும் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். பிளேயிங் 11 என்பது இதுவரை அறிவிக்கவில்லை. எனவே நாம ஒரு 11 பிளேயர்களை கொண்ட 2 அணியிலும் எடுத்துள்ளோம். எனவே அவர்கள் எவ்வாறு விளையாடுவார்கள் என்பதை நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்பாக சென்ற போட்டியில் நாம் கூறியது போலவே ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜேக்கப் பெத்தல் போன்றவரெல்லாம் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இருந்தாலும் ரிசல்ட் என்பது மாறியிருந்தது. குல்தீப் யாதவ் மற்றும் பூம்ரா இருவரும் அந்த அணியில் இல்லாத ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற போட்டி நாம் எடுத்திருக்கக்கூடிய 11 பிளேயர்கள். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்திய அணியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய பிளேயர்கள் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியவம்சி, ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் டியூபே, பிரின்ஸ் யாதவ், யாஸ் தாக்கூர், மயங்க் யாதவ், ரிங்கு சிங் மற்றும் ரவி பிஷ்னாய் போன்றோரை நாம் எடுத்துள்ளோம். ஜிம்பாப்வே அணியில் பென்னட், மருமானி, மேயர்ஸ், சிக்கிந்தர் ராசா, பியூரல், ஈவன்ஸ், மஸ்கடாசா, மதுவீர், நகர்வா, சிவாங்கா, மசுரானி, முசாராபானி, பென் கரன் போன்றோரை நாம் எடுத்துள்ளோம். இந்த 11-12 பிளேயர்களில் யாரெல்லாம் சிறப்பாக விளையாடுவாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்திய அணியில் எடுத்துக்கொண்டேனால் அபிஷேக் சர்மாவை பற்றி சொல்லணும்னா முதல் ஹிண்டாவே இது எடுத்தங்க. அவர் 0 to 10 ரன்குள்ள அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 51 ரன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது டக் அவுட் ஆகிறதுக்கும் இன்றைய தினம் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 51 ரன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை நீங்கள் ஒரு டீமில் எடுத்துக்கலாம், இன்னொரு டீமில் வேற ஆள் ட்ரை பண்ணலாம். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சூரியவம்சி, திலக் வர்மா முன்னாடி வந்தார்னா நல்லா விளையாடுவார். அப்படி இல்லைன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்தார்னா நல்லா விளையாடுவார். ஸோ இவங்களை வந்து 4 பேரில் கம்பல்சரி விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்னா இஷான் கிஷனும் திலக் வர்மாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கேப்டனாக நீங்கள் இஷான் கிஷனை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சூரியவன்சி ஒரு அதிரடியான ஆட்டமாக இன்றைய தினம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சூரியவன்சி இவங்க 3 பேர் கம்பல்சரியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு. அபிஷேக் சர்மாவை ஆப்ஷனலாக பயன்படுத்தி பாருங்க. அதே மாதிரி ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தினம் இந்திய அணியில் டூபே பெரிய அளவில் மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த மாட்டார். ஸோ ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இன்றைய தினம் கம்மியாக தான் இருக்கு. இந்திய அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் பிரின்ஸ் யாதவ், யாஷ் தாக்கூர் மற்றும் மயங்க் யாதவ். இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவும் நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ரவி பிஷ்னாய், அபிஷேக் சர்மா இன்னைக்கு விளையாண்டாருன்னா ரவி பிஷ்னாய் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். அபிஷேக் சர்மா விளையாடுனா ரவி பிஷ்னாய் விக்கெட் எடுக்க மாட்டார். ஸோ இது 2வது இன்டா கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து இந்திய அணி 2வது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா போன்றோர் சிறப்பான ஆட்டமாக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக இஷான் கிஷன் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடியவர்கள் பிரின்ஸ் யாதவ், யாஸ் தாக்கூர், மயங்க் யாதவ் போன்றோர் ஒரு சிறப்பான விக்கெட்டாக இருக்கும். கண்டிப்பாக பிரின்ஸ் யாதவும் மயங்க் யாதவ் 2 விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தபடியாக ஜிம்பாப்வே அணி முதலாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் பென்னட், மருமானி, மேயர்ஸ் மற்றும் இவான்ஸ் போன்றோர் சிறப்பான ஆட்டமாக இருக்கும். இதில் மேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டராக வருவார். ஸோ ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸில் அவர் நல்லா ஜொலிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. கேப்டன் வைஸ் கேப்டனாக மேயர்ஸ் அல்லது மருமானியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஜிம்பாப்வே அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடியவர்கள் நகர்வா, முசராபானி, பென் கரன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஜிம்பாப்வே அணி 2வது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் பென்னட், மருமானி, ஈவன்ஸ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஈவன்ஸ் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஜிம்பாப்வே அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடியவர்கள் மேயர்ஸ், நகர்வா மற்றும் முசராபானி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் முதல் ஹிண்ட் அப்படிங்கிற சொல்லிட்டா. 2வது ஹிண்ட் அப்படிங்கும்போது லெஃப்ட் ஹேண்டட் ஒரு கீப்பர், அவர் கீப்பராகவும் இருக்கலாம், இல்லை லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மனாக இருக்கலாம், அவர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இது 2வது ஹிண்டாக எடுத்துங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் பவுலர் ஒருத்தர் 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இது 3வது ஹிண்டாக எடுத்துங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பந்து வீச்சாளர்
கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ ஒரு சுவாரஸ்யம் இருந்த போட்டி. ஏன்னா 2 டீமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சமபலமாக இருக்குது. இந்த பக்கம் பிளேயர்ஸும் சரி, அந்த பக்கம் பிளேயர்ஸும் சரி, இன்னைய கிரகங்கள் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணுது. நல்ல ஒரு கேமாக நமக்கெல்லாம் இருக்கும். ஒன்று ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும், இல்லைன்னா லோ ஸ்கோரிங் கேமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது லோ ஸ்கோரிங் கேம்னா பிலோ 100 120 இருக்கும். ஹை ஸ்கோரிங்னா 200க்கு மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிறப்பான போட்டியாக இருக்கும். எனவே இன்றைய தினம் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.